குட் ஈவினிங் சார். கிளியரா இருக்கா? ஆடியோ கிளியரா இருக்கு சார். நீங்க கண்டினியூ பண்ணலாம். தேங்க்யூ. எலிக்சர் மிக்ஸ் குடும்ப உறவுகள் அனைவருக்கும் எனது பொன்னான மாலை வணக்கங்கள். இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் ஒரு பொன்னான நாளாகவும், உங்களுடைய வருமானத்தை பெருக்கக்கூடிய நன்னாளாகவும், உங்களுடைய வாழ்க்கை தரத்தை முன்னேற்றக்கூடிய அற்புதமான நாளாகவும் அமையும் என்பதில் என்ற ஒரு மாற்று கருத்துமில்லை என்று கூறிக்கொண்டு, இந்த ஜூம் மீட்டிங்கை சிறப்பா அமைத்து கொடுத்து கொண்டு இருக்கக்கூடிய ரமேஷ் சார் அவர்களுக்கு, சரியான முறையில் வழிநடத்தி கொண்டிருக்கக்கூடிய பிச்சமன் சார் அவர்களுக்கும், என்னை அறிமுகப்படுத்திய டாக்டர் சுப்பிரமணி சார் அவர்களுக்கும் எனது பொன்னான வணக்கத்தையும் நன்றியையும் தெரிவித்துக் கொண்டு, இந்த குழுவில் இந்த ஜூம் மீட்டிற்கு வருகை பெற்றிருக்கக்கூடிய அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் என்னால் மாலை வணக்கத்தினை நான் தெரிவித்துக் கொண்டு நம்ம இப்ப செக்ஷனுக்குள்ள போறோம். அதாவது பெரிய படிப்புகள் படித்திருந்தும், பல லட்சங்கள் பல கோடிகள் முதலீடு செய்தும், சில ஆயிரங்கள் சில லட்சங்கள் கூட பார்க்க முடியாத இந்த காலத்துல எந்த ஒரு முதலீடும் இல்லாமல் ஹெல்த் அண்ட் வெல்த் அப்படிங்கிற ஒரு சப்ஜெக்டை முன்னிறுத்தி இதன் மூலம் பல கோடிகளை சம்பாதிக்க முடியும் அப்படின்னு சொல்லி தற்போது நிறுவனம் செய்து கொண்டிருக்கின்ற ஒரு நிறுவனம் என்று சொன்னால் மிக ஆச்சரியமாக இருக்கிறது அல்லவா? நம்ம அதை பற்றி நம்ம தெரிந்து கொண்டோம் என்றால் நம்மளுடைய வாழ்க்கை தரத்தை எப்படி உயர்த்திக் கொள்வது என்பதை அறிந்து கொள்ள முடியும். அப்போ நீங்க ஒரு அனைவரும் அதிகபட்சம் 1 hour தான். அந்த 1 மணி நேரம் நம்ம வாழ்க்கையில எப்படி முன்னேற முடியும் அப்படிங்கறத நீங்க காது கொடுத்து கேட்டீங்கன்னா, நான் இந்த மாதிரி பல மணி நேரம் நான் செலவழிச்சதோட விளைவு தான் நான் இந்த அளவுக்கு உங்களோட பேச முடியுது. கம்பெனியை பத்தி ஆராய்ச்சி, ப்ராடக்டை பத்தி ஆராய்ச்சி, இன்கம் பத்தி ஆராய்ச்சி அப்படிங்கிறதெல்லாம் ஆராய்ச்சி கண்டுபிடிச்சுதான் இன்னைக்கு பல மக்களை நானும் உருவாக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல இறங்கி, ரமேஷ் சார் சொல்வது போல பல பேர் வறுமை கோட்டுக்கு கீழ் உள்ளவர்கள் கூட இந்த பிசினஸ் எடுக்க முடியும் அப்படிங்கறத தெரிஞ்சுதான் நான் இதை எடுத்துட்டு இருக்கேன். இதுக்கு படிப்பு தேவையா அப்படின்னு சொல்ல போனா கண்டிப்பா தேவை. அதிகபட்ச படிப்பு அப்படின்னு ஒன்று இருக்கு. அதிகபட்ச படிப்பு 1ஆம் கிளாஸ். அதுக்கு முன்னாடி நீங்க யோசனை பண்ணிக்க வேண்டியதுதான். அவங்க நிறைய சாதனை பண்ண முடியும் அப்படிங்கிறது ஒரு கருத்து. இதை பற்றிய நல்ல நாலேஜ் நம்ம வளர்த்துக்குவோம். சரிங்களா? அப்படி என்ன சார் பொருள்? நம்ம உடலை காக்கக்கூடிய ஒரு அற்புதமான பொருள் அப்படின்னு சொல்லலாம். அந்த பொருள் தான் கிங் ஆஃப் ஹெர்ப்ஸ், மூலிகைகளின் அரசன் என்று அழைக்கக்கூடிய, அமிர்த கலவை என்று அழைக்கக்கூடிய எலிக்சர் மிக்ஸ். இந்த எலிக்சர் மிக்ஸ் அப்படின்னா என்ன சார் அப்படின்னாக்கா, இது ஒரு தனித்துவமான ப்ராடக்ட். தி ஒன்லி ப்ராடக்ட் ஃபார் ஆல் சொல்யூஷன். இதை சொன்னா நம்ம அப்படிதான். இதுல மருத்துவர்கள் கூட இருக்கலாம், மருத்துவ சிகிச்சை பண்ணிட்டு இருக்கவங்களும் இருக்கலாம், நிறைய பேர் மருந்து வாங்கி டாக்டர்கிட்ட சாப்பிட்டுட்டு இருக்கவங்களும் இருக்கலாம். ஏன்னா நானே டாக்டர் தான் பல பேருக்கு கொடுத்துட்டு இருக்கிறேன். அப்படி கொடுக்குற பட்சத்துல ஒவ்வொரு நோய்க்கும் ஒவ்வொரு மருந்து தான் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். ஆனால் ஒரு ப்ராடக்ட் காமன் டு ஆல் அப்படின்னு வரும்போது ரொம்ப யூனிக்கா ஒரு வியக்கத்தக்க விஷயமா இருக்கு இல்லைங்களா? அதனால இந்த ப்ராடக்ட்ல அப்படி என்னதான் மகத்துவம் இருக்குது அப்படின்னு சொல்லி நான் டைரக்டா கம்பெனியோட அப்ரோச் பண்ணும்போது நிறைய விஷயங்கள் தெரிய வந்தது இந்த எலிக்சர் மிக்ஸை பத்தி. இந்த எலிக்சர் மிக்ஸ் 12 வகையான அற்புதமான மூலிகைகள் சேர்ந்த கலவை தான், அந்த கூட்டு கலவை தான் எலிக்சர் மிக்ஸ். அழகா பாருங்க, டைட்டில் கொடுத்துருக்காங்க, அமிர்த கலவை. எலிக்சர்னா அமிர்தம், கலவை, அமிர்த கலவை அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு 15 வருடமா இயங்கிட்டு இருந்திருக்கு. அப்படி இருக்கிற பட்சத்துல இந்த பத்தி ஆராய்ச்சி பண்ணும்போது 12 வகையான மூலிகைகள் என்னதான் பண்ணுது அப்படின்னு பார்க்க போனா இண்டிவிஜுவலா ஒரு சர்ச் பண்ணி பார்த்தோம். ஒவ்வொரு மூலிகைக்கும் ஒரு அசாத்தியமான குணங்கள் இருக்கு.
12 வகையான மூலிகைகளை நம்ம ஸ்டடி பண்ணணும் அப்படின்னாவே, இதை பத்தி நல்லா ஒவ்வொருத்தரும் தெரிஞ்சுக்கிட்டாவே அவங்க ஈஸியா அவங்களும் எடுத்துப்பாங்க, அடுத்தவங்களுக்கு ப்ரொமோட் பண்றதுக்கும் ரொம்ப நல்லா இருக்கும். ஏன்னா இன்றைய காலகட்டத்துல நோய் இல்லாத மனிதனை பார்ப்பது அரிதாக இருக்கிறது. அப்படி இருக்கும்போது விலை ரொம்ப கம்மியாவும் நம்ம உடலையும் பாதுகாத்து கொண்டு ஒரு வருமானத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு நிறுவனம் இருக்குதுன்னா அதை ரொம்ப பாராட்டியே தீரணும் இல்லையா? அப்போ இந்த எலிக்சர் மிக்ஸ் இதை பத்தி நம்ம கொஞ்சம் இப்ப டீப்பா பார்க்க போறோம். அந்த எலிக்சர் மிக்ஸ்ல எத்தனை பொருள் இருக்குன்னு சொன்னேன்? 12 வகையான ப்ராடக்ட். முதல்ல அந்த ப்ராடக்ட் என்னங்கிறத நானும் வாசிச்சு விட்டுறேன். ஏன்னு கேட்டீங்கன்னா, ஆரம்ப காலகட்டத்துல டெய்லி பவர் மார்னிங் மீட்டிங் நாங்க இப்பவும் நடத்திட்டு இருக்கிறோம். ரமேஷ் சார் நடத்திட்டு இருக்காரு. இந்த பவர் மார்னிங் மீட்டிங் வந்து ஒவ்வொரு ப்ராடக்ட் ஒவ்வொரு நாளைக்கும் எடுத்து கொடுத்தேன். அப்படி கொடுத்துட்டு இன்னைக்கு அந்த மீட்டிங் அட்டன் பண்ணவங்க அனைவருமே இண்டிவிஜுவல் திறமையை வளர்த்து விட்டாச்சு. டெய்லி இப்போ அவங்க பேச ஆரம்பிச்சுட்டு இருக்காங்க ஒவ்வொரு ப்ராடக்டை பத்தியும், ஒவ்வொரு மொழியை பத்தியும். அப்படி இருக்கிற பட்சத்துல இதோட அவுட்லைன் மட்டும் இன்னைக்கு இந்த ப்ராடக்ட்னா ஒரு குறிப்பிட்டு நமக்கு அதை மட்டும் இது என்னத்துக்கு அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் மட்டும் சொல்லிட்டு, ஏன்னா நேரம் வந்து எங்களுக்கு குறுகிய டைம் இருக்கறனால முக்கியமானது மட்டும் சொல்லிடுறேன். மேற்கொண்டு வந்து இந்த ப்ராடக்டை அந்தந்த டயத்துல கிளாஸ் எடுக்கிறாங்க. அதாவது கம்பெனி வந்து புதன்கிழமை நிசா மேடம் எடுத்துட்டு இருக்கிறாங்க. உண்மையாலும் பாராட்ட வேண்டிய விஷயம். 12 ப்ராடக்ட் பத்தி தெளிவா சொல்லிட்டு இருக்காங்க. அதே சமயத்துல வெள்ளிக்கிழமை குழந்தை இல்லாதவங்களுக்கு இந்த ப்ராடக்ட் எப்படி யூஸ் ஆகுது, ஆண்மைத்தன்மைக்கு எப்படி யூஸ் ஆகுதுங்கிறத பற்றி வெள்ளிக்கிழமை கிளாஸ் எடுத்துட்டு இருக்கிறாங்க, ஜூம் மீட்டிங். அதே மாதிரி உண்மையாலுமே இதெல்லாம் வாங்கி சாப்பிட்டு நிறைய ரிசல்ட் கிடைக்குதா அப்படின்னு நிறைய பேர்த்துக்கு எண்ணம் ஏற்படும். அவங்க தெரிஞ்சுக்கிறதுக்காக ஜூம் மீட்டிங் ஞாயிற்றுக்கிழமை அதை நடத்திட்டு இருக்கிறாங்க. இந்த 3ஐயும் யார் ஒருத்தர் கூர்ந்து கவனிக்கிறோமோ அவங்க என்ட்ரி ஆகிறது உறுதி அப்படின்னு சொல்லிட்டு இந்த 12 வகையான ப்ராடக்டை பத்தி மட்டும் அவுட்லைன் இப்ப சொல்றேன். என்னன்னு கேட்டீங்கன்னா, ட்ரிச்சிலியா காட்டிகுவா, செரினா ரெப்பன்ஸ், குக்குர்பிட்டா மொசாட்டா, பங்சர் வைன், ரெட் பீச் ஸ்டெம் செல், கிரீன் ஆப்பிள் ஸ்டெம் செல், எபிமீடியம் கிராண்டிஃப்ளோரம், கார்டிசிபிட்டிஸ், ஸ்டீவியா ரெபிடியானா, பாசிப்ளோரா, ஜபட்டிகபா, பிளிகியா. இந்த 12 வகையான சேர்ந்த தனித்துவமான கூட்டுக்கலவை தான் எலிக்சர் மிக்ஸ். இப்போ ட்ரிச்சிலியா கேட்டிகோ அப்படிங்கிற ப்ராடக்ட் நான் ஏற்கனவே எல்லாம் சொல்லிட்டதுனால டீம்ல கேட்டவங்களுக்கு முழுக்க விளங்கும். இல்லைன்னா அப்புறம் ஒவ்வொரு நாளும் எலிக்சர் மிக்ஸ் நடத்தக்கூடிய நம்ம பவர் மார்னிங் மீட்டிங் பார்த்தீங்கன்னா இதை பற்றி ஃபுல் டீட்டெயில் நீங்க கேட்டுக்கலாம். ரைட். இப்போ ட்ரிச்சிலியா கேட்டிகோ அப்படின்னா எதுக்கு சார் அப்படின்னு சொன்னா அந்த வார்த்தை சொன்ன உடனே நீங்க ஞாபகம் வச்சிருக்க வேண்டியது சிஎன்எஸ், மத்திய நரம்பண்டலத்துக்கான ஒரு டானிக், சிறந்த டானிக். இதனால முகவாதம், பக்கவாதம், நடுக்குவாதம், மெமரி பவர் பூஸ்ட் பண்ணும், எரெக்டல் டிஸ்பங்ஷனை சரிப்படுத்தும், பர்கின்சன் டிசீஸ் நடுக்குவாதம் சொல்றீங்களா அது சரி பண்ணும், அப்ரோடிசியாக் அப்படின்னு சொல்லி சொன்னாக்க பாலுணர்வை தூண்டக்கூடிய மிக அற்புதமான ஒரு மூலிகை தான் ட்ரிச்சிலியா கேட்டிகுவா. ரைட். ரெண்டாவது பாத்தீங்கன்னா செரினா ரெப்பன்ஸ். செரினா ரெப்பன்ஸ் அப்படின்னாலே நமக்கு நினைவுக்கு வர வேண்டியது அந்த தனித்துவத்தை மட்டும் பிரிச்சு சொல்றேன். ப்ராஸ்டேட் என்லார்ஜ்மெண்ட், இந்த ப்ராஸ்டேட் வீக்கத்தை சரி பண்ணக்கூடியது. இதனால பிளாடரோட இன்ஃபெக்ஷன் வரும் இல்லைங்களா? ப்ராஸ்டேட் வீக்கம் வந்துன்னா நீர் போகிறது தேங்கும், பிளாடர் இன்ஃபெக்ஷன் ஆகும். இந்த மாதிரி இன்ஃபெக்ஷன் போக்குறதுக்கு இதெல்லாம் வந்து சரியாகிறதுக்கு ரொம்ப உதவியா இருக்கும். இந்த செரினா ரெப்பன்ஸ். ஹேர் குரோத் லாஸ் ஆகிறது அதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். மைக்ரைன் ஹெட்ஏக் ரொம்ப நல்லா இருக்கும். ஸ்பேம் கவுண்ட் வந்து கூட்டக்கூடிய அற்புதமான சக்தி ஓவேரியன் சிஸ்ட் உள்ளவங்களுக்கும் இது யூஸ்ஃபுல்லா இருக்கும். செரினா ரெப்பன்ஸ். ஓகே. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா குக்குர்பிட்டா மொசாட்டா, அதாவது கல்யாண பூசணி. இந்த கல்யாண பூசணின்னு சொன்னாவே நீங்க ஞாபகப்படுத்திக் கொள்ள வேண்டியது பவர் ஹவுஸ், இம்யூன் பூஸ்டர். அவ்வளவுதான். இதை மைண்ட்ல வச்சுட்டீங்கன்னா நிறைய விஷயங்கள் நீங்க சொல்லலாம். இம்யூன் பூஸ்டர்னா எல்லா சிஸ்டத்தையும் கண்ட்ரோல் பண்ணும். அதாவது லிவர், கிட்னி, ஹார்ட் அனைத்துக்குமே இது யூஸ்ஃபுல் ஆகக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மூலிகை. ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி சொல்லலாம், கொலஸ்ட்ராலை குறைக்குது, கேன்சர் ப்ரிவென்ஷன் தடுக்குது. அது மட்டும் இல்லாம இதுல நிறைய விட்டமின்ஸ், மினரல்ஸ் எல்லாம் நிறைய இருக்கு அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம். பிளாடர் ஃபங்க்ஷனுக்கு, பிபிஏ, கொலஸ்ட்ராலை கண்ட்ரோல் பண்றதுக்கு பயன்படுது. ரைட். அடுத்தாப்புல பாத்தீங்கன்னா நம்பர் 4 வந்து பன்சர் வைன். பன்சர் வைன் அப்படின்னாவே நெரிஞ்சில்னு அர்த்தம். ட்ரிபிளஸ் டெரசின்னு தாவரவியல் பெயர் சொல்லுவோம். அப்ப இது என்னத்துக்கு அப்படின்னா எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் கிட்னி ஸ்டோன். இது வந்து பெக்குலியரா பார்த்தீங்கன்னா கிட்னி ஸ்டோனுக்கு மட்டும் இல்ல, இம்ப்ரூவ் செக்ஸுவல் டிசையர், பாலுணர்வை தூண்டக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மூலிகை. ஸ்பேம் கவுண்ட் கூட்டவோ அதோட எனர்ஜி லெவல், அதாவது குவாலிட்டியான ஸ்பேம் கொடுக்கறதுக்கு ஒரு அற்புதமான ஒரு மூலிகை. இன்ஃபர்டிலிட்டி
இன்ஃபர்டிலிட்டி, பிசிஓடி, நீர்க்கட்டி, மலட்டுத்தன்மை, இதுக்கெல்லாம் ஒரு அற்புதமான ஒரு மூலிகை தான் இந்த ட்ரிபிளஸ்டரசிஸ் என்று சொல்லக்கூடிய நெருஞ்சில். இதனால வந்து பார்த்தீங்கன்னா கிட்னியில், அது மட்டும் இல்லாம கிட்னியில் உள்ள கல், நீரடைப்பு, சதை அடைப்பு, நீர்க்கட்டு, இதுக்கெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அது மட்டும் இல்லாம இம்யூன் பூஸ்டர், டைஜஸ்டிவ் சிஸ்டம் நல்லா வேலை செய்யும். ரைட். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னாக்கா நம்பர் 5 வந்து ரெட் பீச் ஸ்டெம் செல்ஸ். ஸ்டெம் செல்ஸ் அப்படின்னாவே இனி வருங்காலத்துல நிறைய ஸ்டெம் செல்ஸ் பயன்படுத்தப்படும். ஸ்டெம் செல்ஸ் ட்ரீட்மெண்ட் அப்படின்னாவே பல்வேறு வகையான உடல்ல பல்வேறு வகையான செல்லா வளரக்கூடிய திறனுடையது. உடலை பழுது பார்க்கும் சக்தியாக அது மாறுது. இதனால அழகு, ஆரோக்கியம், இளமை தோற்றம் எல்லாம் மேம்படுத்தப்படுகிறது. இதோட மெயின் வேலை என்னன்னு கேட்டீங்கன்னா ரீஜெனரேஷன் ஆஃப் டிஷ்யூஸ், ரீப்ளேஸ் டேமேஜ்டு செல்ஸ். டேமேஜ்டு செல்லை வந்து ரீப்ளேஸ் பண்ணி திசுக்களை புதுப்பிச்சு இளமை புத்துணர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு ப்ராடக்ட் தான் ரெட் பீட் ஸ்டெம் செல்ஸ். ரைட். இது என்ன பண்ணும் அப்படின்னா மனித ஆயுளை நீட்டிக்க செய்யும். பிளட் டிசார்டர்ஸ், அதாவது லுக்கிமியா, பிளட் கேன்சருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீரோ டிசார்டருக்கு ரொம்ப பயன்படும். ரிவர்சிங் ஏஜிங், அதாவது ஆன்டி ஏஜிங் சக்தி உள்ள ஒரு அற்புதமான ஒரு மூலிகை தான் ரெட் பீச் ஸ்டெம் செல்ஸ். இம்யூன் பூஸ்டர் வந்து தூண்டக்கூடியது. அடுத்து பாத்தீங்கன்னா கிரீன் ஆப்பிள் ஸ்டெம் செல்ஸ், பச்சை ஆப்பிள் அதுல இருந்து இருக்கக்கூடியது. இது சாதாரண மக்கள் சாப்பிட முடியாது. அந்த காலத்துல வந்து மன்னர்கள் தான் சாப்பிடக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு கிரீன் ஆப்பிள் ஸ்டெம் செல்ஸ். இதுல என்னன்னா நிறைய ஃபைபர், விட்டமின் சி, விட்டமின் ஏ, பி காம்ப்ளெக்ஸ் நிறைய இருக்குன்னு வச்சுங்களேன். எல்லாமே ஏகப்பட்ட மினரல்ஸ் இருக்கு. ரைட்டு. இது என்னத்துக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா இம்யூன் பூஸ்டர், வெயிட் மேனேஜ்மெண்ட்டுக்கு. வெயிட் வந்து அண்டர் வெயிட்டா இருந்தா நார்மல் பண்ணுவோம், ஓவர் வெயிட்டா இருந்தா மீடியம் பண்றதுக்கும், அண்டர் வெயிட் அதாவது வெயிட் மேனேஜ்மெண்ட்டுக்கு யூஸ் ஆகுது. பிளட் சுகர் வந்து கண்ட்ரோல் பண்ணுது. கொலாஜன் உற்பத்தி அற்புதமா இருக்கு. இதை எடுக்கிற பட்சத்துல என்ன நடக்கும்னா ஸ்கின் ஹெல்த், அதாவது ரெடியூஸ் ரிங்கிள்ஸ் சொல்லுவோம், அதாவது தோல்ல ஏற்படக்கூடிய இந்த சுருக்கங்களை குறைக்கக்கூடிய ஒரு அற்புதமான சக்தி இருக்குது. அதனால இதை சாப்பிடுறவங்க ஒரு 6 மாதம் கண்டினியூஸா எடுத்தோம் அப்படின்னா ஆளே வந்து சைனிங்கா மாறுவாங்க. ஸ்கின்னில் உள்ள சுருக்கங்கள் எல்லாம் மாறுங்கிறது இது 100% நிரூபிக்கப்பட்ட ஒரு உண்மை. அடுத்து பாத்தீங்கன்னா 7வது வந்து எபிமீடியம் கிராண்டிஃப்ளோரம். எபிமீடியம் கிராண்டிஃப்ளோரம் சொன்னாவே ஹானிகோட் வீட் அப்படின்னு சொல்றது, அதாவது முரட்டு ஆட்டு இலை அப்படின்னு பேரு. அப்ப முரட்டு ஆட்டு இல்லைன்னாவே அதுலயே எல்லா மேட்டரும் வந்துருச்சு. என்னன்னு கேட்டீங்கன்னா செக்ஸுவல் ஹெல்த்துக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கக்கூடிய இது. எப்படி அதுக்கு அது பேர் வந்ததுன்னா இடையர்கள், ஆட்டு இடையர்கள். அந்த ஆடு வந்து குறிப்பிட்ட இலைகளை சாப்பிடும் போது அவங்களோட ஆக்டிவிட்டிஸ் ரொம்ப இதா இருந்ததுனால அதை பற்றி ஆராய்ச்சி பண்ணும் போது கண்டுபிடிச்சது தான் அந்த ஹானிவுட் வீடு, எபிமீடியம் கிராண்டிஃப்ளோரம்ங்கிற ஒரு பிளான்ட். அப்போ எரெக்ஷன் டிஸ்ஃபங்க்ஷன் அதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. எனர்ஜி லெவலை தூண்டக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு சக்தி கொண்டது. அது இல்லாம போன் ஹெல்த்துக்கு, இம்யூன் பூஸ்டருக்கு, ஆன்டி ஏஜிங் ப்ராப்பர்ட்டிக்கு ரொம்ப நல்லா இருக்கும். ஆஸ்டியோபோரோசிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய எலும்பு புரை நோய் அப்படிங்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. மெமரி லாஸ், நுரையீரல் சம்பந்தப்பட்டதுக்கும், கிரானிக் ஹெப்படைட்டிஸ்ன்னு சொல்லுவோம், அதாவது கல்லீரல் வீக்கம், அதுக்கு, மசில்ஸ் பெயின், ஹார்ட் பிரச்சனை, ஹை பிளட் ப்ரெஷர், இதுக்கெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படிங்கிறது எபிமீடியம் கிராண்டிஃப்ளவரோட ஒரு தனித்துவம். அடுத்து பாத்தீங்கன்னா கார்டிசிபிடேஸ். கார்டிசிபிடேஸ் அப்படின்னு சொன்னாலே உங்களுக்கு நினைவுக்கு வர வேண்டியது காளான். அந்த அந்த காளான் மஷ்ரூம், காளான். அந்த காளானுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஹிமாலயன் வயக்ரா, ஹிமாலயன் கோல்டு அப்படின்னு சொல்லி பேர் ரெண்டு ஞாபகம் வச்சுருக்கேன். ஹிமாலயன் வயக்ரா, ஹிமாலயன் கோல்டு அப்படின்னா என்ன அர்த்தம்? ஹிமாலயன் வயக்ரான்னா இயற்கை வழியில அப்ரோடிசியாக்க தூண்டக்கூடியது, பாலுணர்வை தூண்டக்கூடிய அபார சக்தி இருக்கிறது. இம்யூன் பூஸ்டர் வேற, அது இல்லாம நெர்வைன் டானிக்கா செயல்படுது. இதுவும் வந்து ஃபைட்டிங் ஏஜிங் ஆன்டி ஏஜிங்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குது. செக்ஸுவல் டிரைவ் வந்து அதிகப்படுத்தக்கூடிய ஒரு அபார சக்தி இதுல இருக்கு. அது மட்டும் இல்லாம ரெஸ்பிரேட்டரி ப்ராப்ளம், கிட்னி ஹெல்த்துக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. ஸ்பேம் கவுண்ட் வந்து கூட்டவும், மோட்டிலிட்டியா இருக்கட்டும், அதோட ஸ்ட்ரென்த் அதிகப்படுத்தவும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குது. ரைட். ஹிமாலயன் கோல்டு அப்படின்னு சொல்லி ஏன் வந்ததுனாக்கா இது ஆக்சுவலா இந்த காளான் வந்து நம்ம நினைக்கிற சாதாரண காளான் இல்லை. இந்த காளான் கிலோ அப்படின்னு பாத்தீங்கன்னா 10 lakhs மேல இருக்கும் இந்த காளான். ஒரு முக்கியமான ஃபங்க்ஷன்ல, ஏன்னா அதை பத்தி டீப்பா சொன்னா நிறைய விஷயங்கள் சொல்லலாம், வேண்டியதில்லை. இது வந்து விலை உயர்ந்தது அப்படின்னு மட்டும் நினைச்சுங்க. ஒரு கிலோ 10 லட்சம் ரூபாய்க்கு மேல. ரைட்டு. இவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு பிளான்ட் எல்லாம் சேர்ந்தது அந்த எலிக்சர் மிக்ஸ். ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா அடுத்து
9 வந்து ஸ்டீவியா ரெபிடியானா அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸ்டீவியா ரெபிடியானா அப்படின்னு சொன்னாவே இது சீனி துளசி, சர்க்கரை துளசி, இனிப்பு இலை, சர்க்கரை இலை எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். இதோட வேலை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, சர்க்கரை நோயாளிகளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதாவது சர்க்கரைக்கு பதிலா இந்த இலையை பயன்படுத்தும் போது அதிக இனிப்பு தெரியும். இனிப்பு அதிகமா தெரியும். கலோரிஸ் வந்து ரொம்ப லோ, கலோரி இருக்காது. அதனால தாராளமா சர்க்கரை நோயாளிகள் இதை வந்து காஃபி டீ சாப்பிடும் பொழுது அதுல 2-3 இலைகளை வந்து போட்டு சாப்பிடலாம். இது வந்து கடைகள்ல கூட விற்கிது, நாட்டு மருந்து கடையிலையும் விற்கிது. இதனால வந்து நோய்களை பார்க்க போனா தோல் வியாதிக்கு ரொம்ப நல்லது. கொலஸ்ட்ரால் இதெல்லாம் வந்து கண்ட்ரோலுக்கு வரும். வாய்ப்புண், வாய் துர்நாற்றம் இதெல்லாம் வந்து நல்லா குறைக்குது. ரத்த அழுத்தத்தையும் குறைக்கிறது. 2வது கார்போஹைட்ரேட் வந்து ரொம்ப லோவா இருக்கு. கால்சியம், விட்டமின்ஸ் எல்லாம் நிறைய இருக்கு. தொண்டை புண்ணு, சளி இவைகளுக்கெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்கக்கூடியது அந்த சீனி துளசி அப்படிங்கிறது. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா சிறுபூனை காளி, அதாவது பேசிப்ளோரா, பேஷன் ஃப்ளோர்னு சொல்றோம். பேசிப்ளோரால ஏகப்பட்ட பிளவனாய்ட்ஸ், இது ரொம்ப முக்கியமான ஒரு பிளான்ட். ஆல்கலாய்ட்ஸ், பிளவனாய்ட்ஸ் நியூரோ டிரான்ஸ்மிட்டர், ஒரு சக்தி உடையது. இது என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, ஆன்சைட்டி பாத்தீங்கன்னா ரொம்ப பதட்டமா இருப்பாங்க. இன்றைய காலகட்டத்துல ஸ்ட்ரெஸ் தான் நிறைய பேர்த்துக்கு இருக்கு பாத்தீங்களா. அந்த ஸ்ட்ரெஸ், நர்வஸ்னஸ், ஆன்சைட்டி, ஸ்லீப்லெஸ்னஸ், தூக்கம் சரியா இல்லை அப்படின்னு இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஸ்லீப் குவாலிட்டியை வந்து இம்ப்ரூவ் பண்ணுது. தூக்கம் இல்லாம இருக்கிறதுக்கு நல்ல அற்புதமான தூக்கம் கொடுக்குது. நர்வஸ்னஸ், நரம்பு தளர்ச்சி, படபடப்பு, பயம், இது அனைத்தையுமே போக்கக்கூடியது அற்புதமான ஒரு மூலிகை தான் பாசிப்ளாரா. ஓவர் ஆக்டிவ் மைண்டு, கண்ணாமண்ணான்னு திருப்படும். அந்த மாதிரி இல்லாம ஒரு நல்ல முடிவு நிதானமா எடுக்கக்கூடிய, ஒரு பொறுமையா நிதானமா எடுக்கக்கூடிய அற்புதமான ஒரு சக்தி கொடுக்கக்கூடியதுதான் இந்த இது மசில் பெயின். இதனால வந்து தசை வலி, நல்ல தூக்கம் இதெல்லாம் வந்து உண்டாகும். 2வது வந்து பாத்தீங்கன்னா மெனப்பாசல் பீரியட், பூ நிற்கக்கூடிய காலங்கள்ல, மாதவிடாய் நிற்கக்கூடிய காலங்கள்ல வரக்கூடிய பிரச்சனைகள் பெண்களுக்கு தெரியும். பிரச்சனைகள் அதுல இருந்து விடுபடுறதுக்கு நியூரலாஜிக்கல் ப்ராப்ளம், இந்த மாதிரி நிறைய டிப்ரெஷன் இந்த மாதிரிலாம் வராம இருக்கிறத தடுக்கிறதுக்கு அற்புதமா யூஸ் ஆகுது இந்த ப்ராடக்ட் பாசிபிளர். அது மட்டும் இல்லாம டைஜஸ்டிவ் ப்ராப்ளங்கள், அப்டாமினல் டிஸ்கம்போர்ட், ஸ்டொமக் பெயின், இந்த மாதிரி இதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குது. பெயின் குறைக்கக்கூடியதுக்கும், ஹைப்பர் டென்ஷன் ப்ரெஷரை குறைக்கக்கூடியதுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. லிவர் ஹெல்த்துக்கு, ஃபேட்டி லிவர் அப்படிங்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குது. மெமரி பவரை வந்து இன்க்ரீஸ் பண்ணக்கூடியது. டெஸ்டோஸ்டிரானை இம்ப்ரூவ் பண்ணுது. பதட்டம், வலிப்பு நோய்க்கு மிக அற்புதமான ஒரு காம்பினேஷன் இந்த பாசிபிளோரா. ஓகேங்களா. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஜபுட்டிகபா. இந்த ஜபுட்டிகபா அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டாக்க, இது வந்து ஊதா கருப்பு நிற திராட்சை, அதாவது பிரேசிலியன் கிராப்ஸ்ன்னு சொல்றோம். இந்த திராட்சை வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஜூஸ் ஐட்டத்தெல்லாம் மிக்ஸ் பண்றாங்க. ரொம்ப ஹெல்த்தி ஃபுட்டு. அயன், பொட்டாசியம், கால்சியம், விட்டமின் சி, ஏகப்பட்ட மினரல்ஸ் எல்லாமே இருக்குது. இதெல்லாம் நிறைய இருக்கனால ஹெச்பி இன்க்ரீஸ் பண்றதுக்கு, ஆர்பிசி இன்க்ரீஸ் பண்றதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. ப்ரொமோட் கட் ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லா இருக்கு. ஹார்ட் ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லா இருக்குது. ஆன்டி ஆக்சிடென்ட், ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி, பெயினை குறைக்கக்கூடிய ஒரு அற்புதமான சக்தி ஜப்டிகபாவுக்கு இருக்குது. டைஜஸ்டிவ் பிரச்சனை, ஏன்னா ஃபைபர் கண்டென்ட்ஸ் நிறைய இருக்கனால கான்ஸ்டிபேஷன் போக்குறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். கட் பாக்டீரியாவுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குது. ஸ்கின்னோட ஹெல்த், ஸ்கின், ஹேர், முடி கொட்டாம இருக்கிறது, இந்த மாதிரி விஷயங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. விட்டமின் சி நிறைய இருக்கிறதுனால ரொம்ப எதிர்ப்பு சக்தி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு ஜூஸாகவும் இது பயன்படுது இந்த திராட்சை. பிளட் சுகர் லெவலை வந்து மேனேஜ்மெண்ட் பண்ணுது. போன் ஸ்ட்ரென்த், ஏன்னா கால்சியம், பாஸ்பரஸ், மெக்னீசியம் இதெல்லாம் நிறைய இருக்கனால போன் ஹெல்த்துக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா பிளிக்கியா அப்படிங்கிறது அக்கி ஆப்பிள் அப்படின்னு சொல்றோம். அக்கி ஆப்பிள் அப்படின்னாக்க இது பழமா இருந்தால் மட்டும்தான் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். காயா இருக்கிறது அவ்வளவு நல்லது இல்லை. இதுல ஏகப்பட்ட விட்டமின்ஸ், மினரல்ஸ், விட்டமின் ஏ, பி, B12, B2, விட்டமின் சி, ஃபைபர், அயன், ஒமேகா 6, 3, 9, ஃபேட்டி ஆசிட்ஸ், ஃபிளவனாய்ட்ஸ், ஆல்கலாய்ட்ஸ், பாலிபனால், ஏகப்பட்ட சத்துக்கள் இருக்கனால இது வந்து ரெட் பிளட் கார்பசல்ஸ், அதாவது சிவப்பு ரத்த அணுக்கள் உற்பத்திக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குது. அது மட்டும் இல்லாம எதிர்ப்பு சக்தி அதிகமா இருக்கிறதுனால காமன் கோல்டு, ஃபீவர்
எடிமா. இப்ப பாத்தீங்கன்னா, இப்ப எங்க பார்த்தாலும் கொஞ்சம் வைரல் இன்ஃபெக்ஷன் பரவலா இருக்கு. எல்லாத்துக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். இந்த வைரல் இன்ஃபெக்ஷனுக்கு வந்து தேர் இஸ் நோ ட்ரீட்மெண்ட் ஃபார் வைரல் இன்ஃபெக்ஷன். உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல. எப்போ வைரல் ஃபீவர் அப்படின்னு வந்தாலும் 1 வீக் நீங்க ட்ரீட்மெண்ட் எடுத்தா 1 வாரத்துல சரியாகும். ட்ரீட்மெண்ட் எடுக்கல அப்படின்னாக்கா 1 வீக்ல சரியாயிடும். இதுதான் இதோட தத்துவம். காரணம் வந்து இந்த வைரலோட இன்ஃபெக்ஷனுக்கு விரட்டுறதுக்கு அற்புதமான மருந்துகள் இருக்கு ஹெர்பல்ல. தீர்ப்பதற்கு வைரஸை கொல்வதற்கு மருந்து கிடையாது. ஆனால் அந்த மாதிரி இந்த எலிக்சர் மிக்ஸ் நம்ம எடுத்துக்கிட்டு இருக்கிற பட்சத்துல இந்த தாக்கம், வைரஸோட தாக்கம் இருந்ததுன்னா ஃபீவர் வரும். அவங்களுக்கும் ஃபீவர் வரும். ஆனால் தாங்கக்கூடிய சூழல்ல அவங்க சீக்கிரம் எந்திரிச்சிருவாங்க. பெட் அளவுக்கு போய் சேர்றதுக்கு வாய்ப்பு இருக்காது அப்படின்னு சொல்லிக்கிறேன். ஏன்னா எதிர்ப்பு சக்தி அதிகமா கொடுக்கும். இன்னைக்கு கொரோனா காலத்துல கூட இறந்தவர் அதிகமா பாதிச்சவங்க வந்து கிராமத்து மக்கள் தான். ஆனா இறப்பு விகிதம் கிராமத்து மக்கள் அதிகமா பாதிச்சாங்க. இறப்பு விகிதம் பார்க்க போனா நகரவாசிகள் தான், டவுன்ல இருக்கவங்க தான் இறப்பு விகிதத்தை அதிகமா சந்திக்க நேரிட்டது. காரணம் இம்யூன் சிஸ்டம் நல்லா வேலை செஞ்சது கிராமத்து மக்களுக்கு. ஏன்னா அவங்களோட ஆக்டிவிட்டிஸ், உணவு முறை, வெயில்ல வேலை செய்யறது, அலைச்சல் அப்படி நிறைய இருக்கும் போது இம்யூன் சிஸ்டம் வந்து அவங்களுக்கு நல்லா இருந்ததுனால, அந்த எதிர்ப்பு சக்தி இருந்தனால அவங்க நோயில இருந்து சீக்கிரம் எந்திரிச்சிட்டாங்க. டவுன்ல வந்து ஏசியிலேயே புழங்கும். அவங்களோட ஆளு நல்லா இருந்தாலும் இம்யூன் சிஸ்டம் சரியா இல்லாதனால நிறைய பேர் பாதிப்பு உள்ளானாங்க. அது மாதிரி இந்த ப்ராடக்ட் நம்ம இருக்கிற பட்சத்துல நமக்கு அவ்வளவு யூஸ்ஃபுல்லா எதிர்ப்பு சக்தி குடிக்கக்கூடியது. ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா இந்த கொட்டாய் விடுறது, டிசென்ட்ரி, டயரியா இந்த மாதிரி இதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு இந்த பிளிகியா அக்கி ஆப்பிள். அது கான்ஸ்டிபியூஷனுக்கு ரொம்ப அற்புதமான ஒரு பிளான்ட். கொலஸ்ட்ராலை குறைக்கிறது, பிளட் யூரியாவை வந்து ரெகுலேட் பண்றது, கேன்சருக்கு ரொம்ப அற்புதமா இது செயல்படுது அப்படின்னு சொல்றாங்க. இந்த 12 வகையான குரூப்ஸ் கலவையோட நான் ஒவ்வொரு பிளான்ட்டை பத்தியும் நம்ம தனியா பேசணும்னா குறைந்தபட்சம் 2 மணி நேரம் ஆகும். ஆனா இருந்தாலும் இந்த பிளான்ட் அப்படின்னாவே நமக்கு நினைவுக்கு வரணுங்கிறதுக்காக வேண்டி முக்கியமான ஒரு டிசிஷன் மட்டும் நாங்க இப்போதைக்கு உங்க முன்னாடி சொல்லியிருக்கிறேன். சரிங்களா? இப்படி அற்புதமான ஒரு ப்ராடக்ட் எல்லாம் சேர்ந்த கலவை தான் எலிக்சர் மிக்ஸ். ஓஹோ, அப்படி இருக்குது அப்படின்னா இந்த ப்ராடக்ட் எங்க சார் தயார் பண்றாங்க? இது யாருக்கு எப்படி சார் வாங்குறது? இது யாரெல்லாம் சாப்பிடலாம்? இது யாரு சாப்பிடக்கூடாது? என்ன டோஸ்ல நமக்கு சாப்பிடலாம்? இங்கிலீஷ் மருந்து ஏதாவது கலப்படம் இருக்குமா? இது சட்ட ரீதியா நடந்துகிட்டு இருக்கா? இதுக்கெல்லாம் ஏகப்பட்ட கேள்விகள் மக்கள் மனதில் ஏதும் இல்லைங்களா? அப்போ அதுதான் இப்ப நான் சொல்ல போறேன். இந்த ஹெர்பல் எலிக்சர் மிக்ஸ்ங்கிற இந்த சப்ளிமெண்ட் எங்க தயாரிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி கேட்டாக்க கேரளாவில் ஆலிவ் ஆயுர்வேதா பார்மா அண்ட் ரிசர்ச் சென்டர் ட்ரிச்சூர், அதுல வந்து அந்த பார்மசூட்டிக்கல்ல இந்த ப்ராடக்ட் தயார் பண்றாங்க. தயார் பண்ணிட்டு இந்த ஒன்லி மார்க்கெட்டிங் பிளேஸ் எங்கன்னு கேட்டீங்கன்னாக்கா எலிக்சர் மிக்ஸ் மார்க்கெட்டிங் கம்பெனி எங்க இருக்கு இந்த ப்ராடக்ட் அப்படின்னு கேட்டா ஒரே ஒரு இடம் தான், திருப்பூர்ல பல்லடம் தண்ணீர் பந்தல். அந்த இடத்துல வந்து மார்க்கெட்டிங் பண்றாங்க. ரைட், இது சட்ட ரீதியா நடக்குதா, ஒரிஜினலா சர்டிபிகேட் ஹோல்டரா பண்றாங்களா அப்படின்னு சொல்லி நீங்க இந்த அற்புதமான சர்டிபிகேட்ஸ், ஜிஎம்பி சர்டிபிகேட் வச்சிருக்காங்க, எஃப்எஸ்எஸ்சி சான்றிதழ் வச்சிருக்காங்க. உண்மையானது வெஜிடேரியன் தானா அப்படின்னு சொன்னா அந்த வெஜிடேரியன் பியூர் அப்படிங்கிறதுக்கான ஒரு சர்டிபிகேட் வச்சிருக்காங்க. 100% நேச்சுரல் இன்கிரீடியன்ஸ் அப்படிங்கிறதுக்கான சான்றிதழ் இருக்கு. 100% ஆர்கானிக் சான்றிதழ் இருக்குது. ஐஎஸ்ஓ சான்றிதழ் வச்சிருக்காங்க. ஹலால் சர்டிபிகேட் வச்சிருக்காங்க. இத்தனை விதமான சர்டிபிகேட்டோட தான் இன்னைக்கு மக்கள் மத்தியில இதை வந்து கொடுத்துட்டு இருக்கிறாங்க. இந்த நிறுவனம் கிட்டத்தட்ட ஒரு 15 வருடமாக நடந்துட்டு இருக்கு. இந்த 15 வருஷமா இவ்வளவு தூரம் எங்களுக்கு தெரியல அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேள்விகள் கேட்கலாம். 15 வருஷமா ட்ரையல் பேசிஸ்ல தான் நிறைய போயிட்டு இருந்திருக்கு. ட்ரையல் அப்படின்னாக்கா இந்த ப்ராடக்ட் வந்து இதை கண்டுபிடிச்சது யார் சார் அப்படின்னு நீங்க கேட்கலாம். இது மனிதன்னு சாதாரண மக்கள் கண்டுபிடிக்கல, இந்திய மருத்துவ விஞ்ஞானிகளால் சயின்டிபிக் ரிசர்ச் ஓரியன்டோட தயாரிக்கப்பட்ட அற்புத ஒரு ஹெர்பல் சப்ளிமெண்ட். இது எப்படி சார் சாப்பிட்றது அப்படின்னு சொல்லி அடுத்த கேள்வி கேட்கலாம். இந்த சாப்பிடக்கூடிய விதம் பார்த்தீங்கன்னா இதுவரை ஒரு மெடிசன் அப்படின்னாலே ஒன்று மாத்திரை வடிவத்திலேயோ அல்லது கேப்சூல் வடிவத்திலேயோ அல்லது இன்ஜெக்ஷன் இந்த மாதிரி சிரப் வடிவத்தில் இப்படி தானே நம்ம எடுத்திருக்கிறோம். இதை நம்ம கேள்விப்பட்டிருக்கவே மாட்டோம். சப்லிங்குவல்ல ஒரே ஒரு செட்டிகை, சொல்ல போனா ஒரு மிளகு 2 மிளகு நுண்ணுக்குனா எவ்வளவு வருமோ அந்த அளவுக்கு எடுத்து நம்ம உள்ளுக்க சாப்பிட்டாலே போதுமானது. அப்போ அவ்வளவு வீரியம் உள்ளதா இருக்கு அப்படின்னு சொல்ல போனா ஆமாங்க. இது எப்படி அப்படின்னு சொல்லி கேட்டா பாரம்பரிய மூலிகை, பாரம்பரிய இயற்கை மூலிகை, நவீன டெக்னாலஜி.
அப்படின்னு என்ன அர்த்தம்? ஒவ்வொரு மூலிகையிலும் ஒரு சிலதுல பட்டை ரொம்ப முக்கியமானது, ஒரு சில பூக்கள் ரொம்ப முக்கியமானது, ஒரு சில வேர் முக்கியமானது. அதுக்காக வேர் எடுத்து பொடிச்சு போட முடியாது. இதுல இருந்து ஒரிஜினல் மருத்துவ மூலக்கூறுகளை பிரிச்சு எடுத்து அதோட எசன்ஸ் மட்டும் பிரிச்சு எடுத்து கொடுக்கக்கூடிய டெக்னாலஜி தான் நானோ டெக்னாலஜி. இந்த நானோ டெக்னாலஜி மூலம் பயன்படுத்தி தான் பவுடர் ஃபார்ம்ல இது வருதுங்க. இது டோட்டலா ஒரு பேக்கு, அதாவது ஒரு சேசை 1.5 கிராம் தான். ஒரு 5 சேசை சேர்ந்தது தான் ஒரு பாக்கெட்டு. அந்த 5 சேசையிலையும் 7.5 கிராம் மொத்தம் நமக்கு இருக்குங்க. இது எவ்வளவு டோஸ் சாப்பிடணும், எந்த நேரம் சாப்பிடணும் அப்படின்னு சொன்னா, ஒவ்வொரு மனிதனும் நார்மல் மேன் எப்படி சாப்பிடணும், நோய் உள்ளவங்க எப்படி சாப்பிடணும் அப்படின்னா, இப்போ ஒரு இப்போ நைட்டு ஃபர்ஸ்ட் நம்ம செலெக்ஷன் பண்றது நைட் டைம் பெஸ்ட். அதுக்கப்புறம் 100% எடுத்தா நைட் டைம் பெஸ்ட். இல்லை அப்படின்னா மார்னிங் எடுக்கலாம். இந்த 2 டைம் பெஸ்ட் எல்லாத்துக்கும். அது எப்படின்னு கேட்டீங்கன்னா, பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் 2 ஹவர்ஸ் கேப் விட்டுறணும். சாப்பிட்றதுக்கு முன்னையும் பின்னையும் 2 மணி நேரம் கேப் விட்டுருக்கணும். இருந்தால் ரொம்ப நல்லது. அப்படின்னு என்ன அர்த்தம்னா, சாயந்தரம் 8 மணிக்கு ஈவினிங் சாப்பிட்டுறோம் உணவு. அதுக்கு பிறகு 2 ஹவர்ஸ், கரெக்டா 1.5 ஹவர்ஸ்லேருந்து 2 ஹவர்ஸ் கழிச்சு ஒரு மிளகளவு எடுத்து நாக்கு கடியில நம்ம வச்சுக்கிறோம். நாக்கடியில வச்சுட்டு வாய் முடிக்கிறோம். ஒரு 10 நிமிஷம், ஒரு 30 செகண்ட்ல அது கரைஞ்சிரும். ஒரு 10-15 நிமிஷம் கழிச்சு முடிஞ்சால் ஈவினிங் ஹவர்ஸ்னா வார்ம் வாட்டர் 1 கிளாஸ் 2 கிளாஸ் குடிச்சிட்டா போதுங்க. இது போனது என்ன சார் பண்ணும் அப்படின்னு சொல்லி கேட்டாக்கா, இம்மிடியட்டா அதை ஏன் சப்ளிங்கல்ல வைக்கணும்னா அந்த மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க. ஏன்னு கேட்டா இம்மிடியட்டா சப்ளிங்கல்ல போடும்போது நிறைய பேருக்கு தெரியும், மருத்துவர்களுக்கு நல்லா தெரியும். சில சார்பிட்ரேட் போன்ற மாத்திரைகள் இன்கேஸ் எமர்ஜென்சி, ஒரு ஹார்ட் அட்டாக், ஹார்ட் பெயின் அப்படின்னு நினைச்சாங்கன்னா சில மாத்திரைகள் நாக்கடியில வச்சுக்க சொல்லுவாங்க. அந்த மாதிரி சப்லிங்குவல் அப்படிங்கிற ஒரு பாட்டில் வைக்கும் போது அது டைரக்டா நர்வ் கனெக்ஷன் டு ஹார்ட்டுக்கும் நரம்புக்கும் ஏகப்பட்ட சலைவா மூலம் உடனடியா ஹார்ட்டுக்கும் நர்வுக்கும் சப்ளை ஆகிறதுனால எனது நியூரோ டிரான்ஸ்மிட்டர் ரொம்ப ஃபாஸ்டா வேலை செய்யக்கூடிய அற்புதமான ஒரு டெக்னாலஜி. இது அப்படி என்ன சார் வேலை செய்யும், இதை சாப்பிட்டா எப்படி சார் வேலை செய்யறதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இதை சாப்பிட்ட அடுத்த நாள் இல்ல அடுத்த மணி நேரத்துல இருந்தே இது ஒர்க்காக ஆரம்பிக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இதோட வேலை என்ன சார் அப்படின்னு நம்ம கேட்டுக்குவோம். நம்ம ஒவ்வொரு நோய்க்கும் ஒவ்வொரு ப்ராடக்ட் கொடுக்கறது அது மருந்து முறை. இந்த இந்த டெக்னாலஜி என்னன்னு கேட்டீங்கன்னா, சிஸ்டத்தை சரிப்படுத்துறது. உச்சந்தலையில இருந்து உள்ளங்கால் வரலாம் இருக்கக்கூடிய உள் உறுப்புகளை சுத்தம் பண்ணக்கூடிய அற்புதமான ஒரு ப்ராடக்ட் தான் இந்த எலக்சர் மிக்ஸ். அப்படின்னா என்ன அர்த்தம்? நாடி நரம்பு ரத்தங்கள் அதுல இருக்கக்கூடிய தேவையில்லாத நச்சு பொருட்கள், டாக்ஸின் சொல்லுவோம். அந்த நச்சு பொருட்களை ரிமூவ் பண்ணி ரத்த ஓட்டத்தை சீராக்கி செல்கள் வரை ரத்த ஓட்டத்தை ஒழுங்குபடுத்துறதா இந்த வேலை. அப்போ இதை நம்ம பண்ணும் போது என்ன நடக்கும்? ரத்த ஓட்டம் சீரா செல்களுக்கு செல்லும் பொழுது நமக்கு நோய்ங்கிறது வராது. அப்படியே நோய் வந்தாலும் தாங்கக்கூடிய எதிர்ப்பு சக்தி நம்ம பாடியில இம்யூன் சிஸ்டம் அற்புதமா வேலை செய்ய ஆரம்பிக்கும். அப்படி நம்ம ரெகுலரா சாப்பிடுற பட்சத்துல இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஹார்மோன் எல்லாம் இம்பேலன்ஸ் படுத்தப்படும். இதனால பல நோய்கள் வராம தடுத்துக்கலாம். நோய்கள் வந்தாலும் அதிலிருந்து சீக்கிரம் நிவர்த்தி ஆகலாம் அப்படிங்கிறது இந்த கம்பெனியோட நோக்கம். அந்த அளவுக்கு இந்த ப்ராடக்ட் டிசைன் பண்ணியிருக்கிறாங்க. இதை பத்தி டெஸ்டிமோனியல் ஏகப்பட்டது, 1 2 அல்ல, ஏகப்பட்டது எவ்வரி சண்டே நாங்க பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். நம்மளும் நம்ம குழு மூலம் எடுக்கக்கூடிய ரிசல்ட்டும் இப்ப நாங்க அனுப்பாம நிறைய ரிசல்ட் அனுப்பிச்சுட்டு இருந்தோம். இப்ப அனுப்பாம வாயில மட்டும் சொல்லக்கூடிய நிலைமையில வந்துட்டு இருக்கு. இன்னைக்கு கூட 4 பேர் பேசினாங்க. 4 பேரும் 4 விதமான ரிப்போர்ட் சொல்லும் போது அதிசயமா மிராக்கிளா இருந்துட்டு இருக்குது. அப்படி இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ப்ராடக்ட் தான் இது. சரிங்க சார். இது நைட்டு எடுக்க முடியல அப்படின்னா, இப்ப நைட்டு நான் வீட்டுக்கு வரதே, நான் ஜாப்ல இருக்கேன், வீட்டுக்கு வரதே 10 மணிக்கு தான் வர்றேன், 9 மணிக்கு மேலதான் நான் சாப்பிட முடியுது அப்படின்னு சொல்லி நீங்க நினைச்சீங்கன்னா, அதுக்கு பிறகு 2 மணி நேரம் நான் வெயிட் பண்ணுமா அப்படின்னு கேள்வி கேட்கலாம். தேவையே இல்லை சார். மறுநாள் காலையில விடிய காலையில எப்பேற்பட்ட வேலையா இருந்தாலும் 5 மணிக்கோ அல்லது 6 மணிக்கோ எந்திரிச்சுதான் ஆகும். எந்திரிச்ச உடனே தண்ணீர் குடிச்சிட்டு கொஞ்ச நேரத்துல இந்த ஹெர்பலை, இந்த பவுடர் நம்ம தேவையான குவான்டிட்டி நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு 1/4 மணி நேரம் கழிச்சு கொஞ்சம் வார்ம் வாட்டர் குடிச்சிட்டா போதும். தண்ணீர் எவ்வளவு வேணாலும் குடிக்கலாம். டெய்லி நார்மலா குடிக்கக்கூடிய தண்ணீரை காட்டிலும் கொஞ்சம் கூடுதலா குடிச்சுக்கணும். 3 லிட்டர் குடிக்கிறோம்னா கூட 1 லிட்டர் நம்ம குடிச்சுக்கணும். சிலருக்கு தண்ணீர் தாகம் நல்லாவே எடுக்கும். ஏன் இந்த தண்ணீர் கொடுக்கணும் அப்படின்னா, உங்க பாடியில போய் இதை நான் கிளென்சிங் பண்ணிட்டு இருக்கேன், அதனால எனக்கு தண்ணி கொடுன்னு கேட்கும். அதற்கான இண்டிகேஷன் தான் பெயின்.
இது ஏதாவது சைடு எஃபெக்ட் உண்டா, கெடுதல் உண்டா அப்படின்னு சொல்லி கேட்கலாம். இது எப்படி வேலை செய்யுதுன்னு எப்படி சார் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னா, இந்த ஒரு டோஸ் போட்டதையும் ஒன்று மறுநாள் இல்லைன்னா வித்தின் 2 days 3 daysல இந்த பாடியில கிளென்சிங் ஃபர்ஸ்ட் நடக்கும்னு சொன்னேன் இல்லைங்களா? அந்த இன்டர்னல் கிளென்சிங் நடக்கும் போது ஒரு சிலருக்கு ஹெட் ஏக் அல்லது தலை ஏதோ குடையிற மாதிரி ஒரு ஃபீலிங், சரியா தூக்கம் இல்லாத மாதிரி ஒரு இது, கை கால் குடைச்சல், ஷோல்டர் பெயின், ஹிப் பெயின், பர்டிகுலரா லேடிஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா ஹிப் பெயின் அதிகமா இருக்கும்பாங்க. அது இல்லாம இந்த இன்ஜெக்ஷன் போக்குவரத்து இந்த ஸ்பைனல் கார்டுல எல்லாம் போட்டவங்களுக்கு பர்டிகுலரா அந்த பிளேஸ்ல பெயின் அதிகமா இருக்கு சார் அப்படிம்பாங்க. அது மாதிரி லெக் பெயின், போத் லெக் பெயின், காப் மசில்ஸ் பெயின் இதெல்லாம் இருக்கும். எங்கெல்லாம் பெயின் இருக்குதோ அங்கெல்லாம் வந்து நவதுவாரங்கள் வழியா இதை இண்டிகேட் பண்ணும். சில ஸ்கின் டிசீஸ்க்கு ஸ்கின் வழியா வெளியாகும். அப்படி வெளியாகும் போது ஏற்கனவே ஸ்கின் டிசீஸ்ல இருந்தவங்க சோரியாசிஸ் மாதிரி எக்ஸிமா இந்த மாதிரி இருக்கிறவங்க இது சாப்பிடும் பொழுது கூடுதலா தெரிகிற மாதிரி தெரியும். ஏன்னா கழிவுகள் வெளியேற்றிதான் ஆகணும். அப்போ நவதுவாரங்கள் வழியா கழிவுகள் வெளியேறும் போது அந்த சிம்டம்ஸ் டெம்பரவரியா தெரியும். அப்போ நமக்கு பெயின் வருது சார், என்ன சார் பண்ணலாம் அப்படின்னா ஒன்றும் கிடையாதுங்க. வார்ம் வாட்டர் 1 மணி நேரத்துக்கு ஒருக்க, இல்லைன்னா நார்மல் வாட்டராவது நம்ம கோல்டு வாட்டர் மட்டும் இல்லாம குடிச்சிட்டு வந்தாலே மிகச்சிறந்த வலி நிவாரணியா மாறிக்கும். அதனாலதான் நாங்க என்ன சொல்றோம்னா, ஏஜ் வயசு டோசேஜ் இருக்கு. அவங்களோட நோயோட தன்மை, வயதின் தன்மை, அதுக்கு தகுந்த மாதிரி டோசேஜ் கொடுக்க சொல்லுவோம். இதுல ஒன்னே ஒண்ணுதான் சார், இது வந்து அனைத்து நோயாளிகளுக்கும் கொடுக்கலாம். நான் நிறைய இங்கிலீஷ் மருந்து சாப்பிட்டுட்டு இருக்கேன், ஹார்ட் அட்டாக் சாப்பிட்டுட்டு இருக்கேன், நீரோ ப்ராப்ளத்துக்கு சாப்பிட்டுட்டு இருக்கேன், இல்ல சுகருக்கு சாப்பிட்டுட்டு இருக்கேன், இல்ல வந்து தைராய்டு சாப்பிட்டுட்டு இருக்கேன், கிட்னி ப்ராப்ளத்துக்கு சாப்பிட்டுட்டு இருக்கேன்னா தாராளமா எந்த மருத்துவத்தையும் நிறுத்த வேண்டிய அவசியம் இல்லை. ஆயுர்வேத சித்தா டாக்டர்கிட்ட காமிச்சு இந்த மருந்து சாப்பிட்டாலும் சரி, இங்கிலீஷ் மருந்து நம்ம சாப்பிட்டுட்டு இருந்தாலும் சரி, எதையுமே நம்ம நிறுத்த வேண்டாம். அடிஷனலா இதை சாப்பிடுற போது என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னா, செல்லு வர உடலில் உள்ள செல்லு வர நமக்கு சுத்தமாக்கி நம்ம எடுக்கக்கூடிய மெடிசனுக்கு ஒரு அற்புதமான ஒரு பூஸ்டா அமையும். அப்போ ஒரு வலி கொடுக்கிற மாதிரி இதோட வேலை தான் என்ன சார் அப்படின்னா, கிளென்சிங் பண்ணி நியூட்ரிஷனை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான சக்தி கொண்டதான் இந்த எலிக்சர் மிக்ஸ். ரெண்டாவது பாத்தீங்கன்னா, ஹார்மோனல் இம்பேலன்ஸ் தான் நிறைய டிசீஸ் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்றோம். அதாவது ஹார்மோனல் இம்பேலன்ஸை நம்ம தான் டிசீஸ் ஆக்கிட்டோம். அது மிகப்பெரிய தவறான ஒன்றுதான். ஆனால் வந்து பாத்தீங்கன்னா சர்க்கரை நோய், கர்ப்பப்பை பிரச்சனை, தைராய்டு நோய் இப்படின்னு அதெல்லாம் நோய் ஆக்கிட்டோம். அதாவது ஹார்மோனல் குறைபாடு தான் தைராய்டு, தைராய்டிஸ் நம்ம சொல்றோம் இல்லைங்களா? அதுக்கு காலம் முழுக்க தைராய்டு மாத்திரை, ஹார்மோன் அளவு குறைஞ்சதுனால தைராய்டு மாத்திரை கொடுக்குறோம். இன்சுலின் அளவு குறைஞ்சதுனால இன்சுலின் உண்டான சப்ளிமெண்ட் மாத்திரை, அல்லது முடியாத கட்டத்துல இன்ஜெக்ஷன் எடுக்கிற அளவுக்கு போயிடுறாங்க. அதே மாதிரி கர்ப்பப்பை கோளாறுகள், பீரியட் பிரச்சனை, தள்ளி போகிறது, இதெல்லாம் வந்து ஹார்மோனல் இம்பேலன்ஸ். அதை சரிப்படுத்துறதுக்காக மாத்திரைகளை, ஹார்மோனல் மாத்திரையை கொடுத்துட்டு இருக்கிறாங்க. முடியாத கட்டத்துல அது சீசன்கள் லெவல்ல போயிட்டு இருக்கு. ஆனால் இதை நம்ம எடுக்கிற பட்சத்துல அற்புதமா வேலை செய்யுதுங்க. அதாவது அணுக்கள் கம்மி, குழந்தை இல்லாதவங்களுக்கு இது பர்டிகுலரா சொல்ல போனா ஒரு 1000 பேத்துக்கு குழந்தை இல்லாத தம்பதிக்கு டெஸ்ட் பண்ணதுல சேலஞ்சு கட்டி டெஸ்ட் பண்ணதுல 993 பேரை சக்சஸ் பண்ணிருக்கு இந்த நிறுவனம். இவ்வளவு அற்புதமான இந்த ப்ராடக்ட் தான் அந்த எலிக்சர் மிக்ஸ். அப்போ நம்மளை பாதுகாத்துக்கிறதுக்கு வருமுன் காப்போம்னு சொல்றோம் இல்லைங்களா? ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் கியூர் அப்படிங்கிறதுக்கு ஒரு அற்புதமான ஒரு ப்ராடக்ட் தான் நம்ம கையில எடுத்திருக்கிறோம். விலை மதிக்க முடியாத ப்ராடக்ட். நிறைய பேர் டெஸ்டிமோனியல் சொல்ற போது பாத்தீங்கன்னா, லட்சங்கள் கொடுத்தால் கூட சரிப்படுத்த முடியாத நோய்களை இது வந்து சரிப்படுத்திட்டு இருக்குது. ஆக்சுவலா இது சப்ளிமெண்ட் தான். தப்பி தவறி யாரும் மருந்துன்னு சொல்லக்கூடாது, இது மருந்துன்னு அங்கீகரிக்கப்படவும் இல்லை. ஆனால் மருந்து தானே உணவு, உணவு தானே மருந்து. நம்ம சிஸ்டமே வந்து உணவே மருந்து. நம்ம உடல்ல அனைத்து விதமான நியூட்ரிஷன் சக்திகளும் இருந்தா ஒரு விஷயம் எல்லாரும் தெரிஞ்சுக்கணும் சார், நம்ம உடல் தான் மிகச்சிறந்த டாக்டர். அது எத்தனை பேருக்கு தெரியும்? நம்ம உடல் தான் அற்புதமான டாக்டர் அப்படின்னு என்ன அர்த்தம்? நம்ம உடலுக்கு தேவையான நியூட்ரிஷன்ஸ், செல்லுக்கு தேவையான சத்துக்கள் இருக்கும் போது அனைத்துமே சோல்ஜர் ஆகுது. அப்போ எவ்வளவு போராட்டங்கள் வந்தாலும் எதிர்க்கக்கூடிய அற்புதமான சக்தி வாழ்ந்ததுதான் அந்த எலிக்சர் மிக்ஸோட பவர். அந்த காலத்துல பாத்தீங்கன்னா நம்ம தாத்தாக்கள் வேற ஒண்ணு யாரையும் கொண்டு போவானா, நம்ம தாத்தாக்கள் சாதாரணமாக 80-100 வயதை கடந்தவங்க.
70 வயதிலும் கண் பார்வையோடு, கண்ணாடின்னா என்னன்னு தெரியாது, கண் பார்வையோடு வேலைகளும் பார்த்துட்டு இருந்தாங்க. இன்றைக்கு ஒரு 5th 10th ஸ்டாண்டர்ட் வரும்போது கண்ணாடி ஃபேஷனாவே மாறிட்டு இருக்குது. அந்த அளவுக்கு போயிட்டு இருக்கிறதுக்கு காரணம் நம்மளோட கால சூழ்நிலை எல்லாம் மாறிடுச்சுங்க. இவ்வளவு அற்புதமான ஒரு ப்ராடக்ட் யார் எடுக்கக்கூடாது? அடுத்த கேள்வி. எடுக்கக்கூடாத நபர்கள் யார் இருக்காங்கன்னா கண்டிப்பா இருக்காங்க. 4 நபர்கள் மட்டும் எடுக்கக்கூடாது. யாருன்னு கேட்டீங்கன்னா, பேஸ் மேக்கர் கொடுத்துருக்காங்க இல்லையா, ஹார்ட் ஃபங்க்ஷன் ஸ்டண்ட் வச்சிருக்கவங்க கூட சாப்பிடலாம். ஹார்ட் டிசீஸ் உள்ளவங்க வித் மெடிசன், அவங்க எடுக்கக்கூடிய மெடிசனோடு சேர்த்து சாப்பிடலாம். அதே சமயத்துல ஹார்ட் ஃபங்க்ஷன் சரியா இல்லாம பேஸ் மேக்கர் வச்சிருப்பாங்க பாருங்க, அவங்க எடுக்கக்கூடாது. மாற்று உறுப்பு அறுவை சிகிச்சை பண்ணவங்க எடுக்கக்கூடாது. ஜஸ்ட் லைக் வந்து கிட்னி டிரான்ஸ்பிளான்டேஷன், லிவர் டிரான்ஸ்பிளான்டேஷன் இந்த மாதிரி பண்ணவங்க எடுக்கக்கூடாது. ஹை ரிஸ்க் உள்ள கிட்னி டிசீஸ் 4th கிரேட் அப்படி எல்லாம் சொல்றீங்களா, டயாலிசிஸ் ஸ்டேஜ்ல உள்ளவங்களுக்கு எடுக்கக்கூடாது. இருந்தாலும் அதுல நிறைய ரிசல்ட் நம்ம மக்கள் எடுத்திருக்கிறாங்க. காரணம் அது 1-to-1 பிரச்சனை. கம்பெனி வந்து அட்வைஸ் பண்ணல, ஆனால் 1-to-1 பிரச்சனை. ஏன்னு கேட்டீங்கன்னா, இந்த ஹெல்ப் சாப்பிடும் போது இன்டேக் ஆஃப் வாட்டர் நம்ம அதிகம் கன்சியூம் பண்ணணும் இல்லைங்களா. ஆனால் இந்த கிட்னி ஃபெயிலியர் அப்படிங்கிற கேஸுக்கு டயாலிசிஸ் போறவங்களுக்கு தண்ணீர் அதிகம் எடுக்கக்கூடாதுன்னு ஒரு கண்டிஷன் இருக்கனால அது 1-to-1 பிரச்சனை. அது சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி ரொம்ப லோ டோஸா கொடுக்கணும் சார். அது இல்லாமல் இப்போ டோஸ் எப்படி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்க. இவங்க கிட்னி டிரான்ஸ்பிளான்டேஷன் எடுக்கக்கூடாது. ஹார்ட் ப்ராப்ளத்துல பேஸ் மேக்கர் வச்சிருக்கவங்க மட்டும் நம்ம எடுக்கணுன்ற அவசியம் இல்லை. அது இல்லாம அப்புறம் தாய்மார்கள், பாலூட்டும் தாய்மார்கள் எடுக்க வேண்டாம். கன்சீவ் ஆகிறதுக்கு இந்த ப்ராடக்ட்டுக்கு அத்தியாவசியமா தேவை. கன்சீவ் ஆன பிறகு கர்ப்பிணி பெண்கள் இதை எடுக்கக்கூடாது. அவ்வளவுதான். இந்த 4 நபர்களை தவிர மீதி எந்த நோயாளிகளும் எந்த வைத்தியம் எந்த டாக்டர்கிட்ட பண்ணிருந்து வித் மெடிக்கேஷனோட இருந்தா கூட அதோட சேர்ந்து இது இணை உணவு, துணை உணவு, அதாவது செல்லுக்கான சத்து உணவு, செல்லுக்கான நியூட்ரிஷன். இதை நம்ம மைண்ட்ல நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். அதனால எந்த விதத்திலையும் கெடுதல் அப்படிங்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன். அது மட்டும் இல்லாம ரொம்ப ரேரா இதை நம்ம எடுக்கிற பட்சத்துல கிளென்சிங் பீரியட் மட்டும் ஒரு 10 நாளைக்கு இருக்கும். அப்படிங்கிறதுனால முதல் சர்ஸே பாக்கெட் யாருக்கு கொடுத்தாலும் குறைஞ்ச பட்சம் வந்து 10 டோஸ் 10 கொடுங்க. இன்னும் ஏஜ்டு பெர்சன் எபோவ் 70 ரேஞ்சு 65 ரேஞ்சுக்கு மேல இருக்காங்க, பாடி ரொம்ப வீக்கா இருக்கிறாங்க, அவங்களோட நோயோட கண்டிஷன்ஸ் ரொம்ப மோசமா இருக்கு அப்படின்னாலும் 15-20 பாகமா பிரிச்சு முதல் சேஸை கொடுங்க. அதுல இருந்து அவங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிக்கும், எப்படி கொடுக்கலாம் அப்படிங்கிறது ஐடியா கிடைக்கும். செகண்ட் டோஸ், ஆக்சுவல் டோஸ் அவங்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு சேஸே 4 நாள் தான் கொடுக்கணும், அதை சொல்லிடணும். அதை ஃபர்ஸ்ட் ஸ்டேஜை மட்டும் பிரிச்சு கொடுக்கும்போது அந்த கிளென்சிங் பீரியட் நடக்கும்போது பாடி பெயின் தாங்குற அளவுக்கு இருக்கும். இது தெரியாம நிறைய பேர் 6 டோஸா எடுத்ததையும் கொடுத்துட்றாங்க. அப்படி கொடுக்கும்போது 6 டோஸ் 8 டோஸ் கொடுக்கும்போது இந்த சப்ஜெக்டை தெரிஞ்சவங்க ஆஹா பயங்கரமா ஜோரா வலிக்குது, பரவாயில்ல நல்லா கிளென்சிங் பண்ணுதுன்னு ஏத்துப்பாங்க. தெரியாதவங்க இது எனக்கு சேரலன்னு சொல்லி நிறுத்திடுவாங்க. அந்த அளவுக்கு ஒரு நம்ம அந்த நிலைமைக்கு உள்ளாக்க கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் என்னோட கருத்து. நான் பார்த்த ட்ரையல்ல கண்டுபிடிச்சது 10 to 15 டோஸ் ஃபர்ஸ்ட் சேஸே இதை நீங்க கொடுத்து பழக்குங்க அப்படின்னு சொல்லிக்கிறேன். அதுக்கு பிறகு வந்து இவ்வளோ இது ரிசல்ட் வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்துக்குமே நல்லா அற்புதமா கேட்குது. வித்தின் 1 பாக்ஸ் அவங்க கம்ப்ளீட் பண்ணும்போது ஏதோ ஒரு விதத்துல அவங்கள வந்து ஸ்டெமினா, எனர்ஜி அல்லது ஸ்கின் பிரச்சனையா இருக்கட்டும், ஏதோ ஒரு விதத்துல ஏதோ நம்ம உடம்புல ஒரு நல்லது பண்ணுது அப்படிங்கறத அவங்க ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ரைட் சார், எனக்கு நோயே கிடையாது, நான் எடுத்துக்கலாமா அப்படின்னு சொல்லி நீங்க கேட்கலாம். எனக்கு எந்த நோயுமே கிடையாது, நான் எடுத்துக்கலாமான்னா கண்டிப்பா சொல்லுவேன், அவங்க தான் முதல்ல எடுத்துக்கணும். ஏன்னு கேட்டா இல்லை இது வேற நோய் அப்படிங்கிறது பாராட்ட வேண்டிய விஷயம். ஏன் சார் எடுத்துக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது இன்றைய காலகட்டத்துல எல்லாமே சத்தான உணவுகள் கிடையாது, எல்லாமே பொல்யூஷன் படுத்தப்பட்ட உணவுகள். அப்படி இருக்கும் பொழுது நச்சுக்கள் இல்லைன்னு உடல்ல சொல்ல முடியாது, நச்சுக்களோட வேகம் அதிகமா தெரியல, வர வரதான் தெரியும். அதனால ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் கியூர் அப்படின்னு சொல்ற மாதிரி வரும் முன் நோய் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வேண்டி வருடத்துக்கு 3 மாதம் நோய் இல்லாதவங்க டோஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சேஸே 6 நாள் அப்படி கணக்கு போட்டு ஒரு 3 மாதம் எடுத்துக்கிட்டா போதும். நோய் இல்லாதவர்கள்
நோய் இருப்பாங்க, நோய் நொடியில் பாதிச்சிருக்கவங்க அந்த நோயோட தன்மைக்கும் உடலின் தன்மைக்கு தகுந்த மாதிரி முதல்ல குறைச்சி ஸ்டார்ட் பண்ணி நோயோட தன்மைக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் அதிகமா டோஸ் ஏற்றணும். இன்னும் அந்த நோய் வந்து ஸ்பீடு வேகம் குறையிற வரை நம்ம கொடுத்தாகணும். அது அப்பப்போ வந்து உங்களோட சீனியர் அப்ளைன்ஸ் இதை பத்தி விவரம் தெரிஞ்சவங்ககிட்ட நீங்க கன்சல்ட் பண்ணி கேட்டுக்கலாம். ரொம்ப ரிஸ்கான பேஷண்ட் தயவு செய்து எடுக்க வேண்டாம். யாருக்கிட்டையும் வந்து அந்த மருந்தை நிறுத்திட்டு இதை சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி ப்ரொமோட் பண்ணக்கூடாது. எந்த டாக்டரையும் நம்ம டிஸ்கரேஜ் பண்ணி பேசக்கூடாது. அது சயின்ஸ், இது வந்து நேச்சுரல் இன்கிரீடியன்ஸ். ஆனா இந்த இன்கிரீடியன்ஸ் செய்யக்கூடிய மகத்துவம் பாத்தீங்கன்னா மிக அற்புதமானது. என்னோட லைன்ல என்னோட குழுவுல பாத்தீங்கன்னா கேன்சர், கைவிடப்பட்ட கேன்சருக்கெல்லாம் அற்புதமா எந்திரிச்சு நடக்க வச்சிருக்கிறாங்க. பெராலிசிஸ் கேஸ் எல்லாம் 6 மாதம் 1 வருடம் ஆனா கூட சரிப்படுத்த முடியுமான்ற கேஸுக்கெல்லாம் 1 மாதத்துல எழுப்பியிருக்காங்க. அதனால மிராக்கிளான ரிசல்ட் வருது. காரணம் இந்த பிளான்ட் பர்டிகுலரா எடுத்த நானோ டெக்னாலஜி சிஸ்டம் தான், வேற ஒண்ணும் இல்ல. இன்ஜெக்ஷன் மேல பவர்ஃபுல்லா வேலை செய்யக்கூடிய அற்புதமான இயற்கை மூலிகை. அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை சார். அதுக்கு பிறகு இதுல வந்து எனக்கு தெரிஞ்ச வரலும் நான் சொல்லிட்டேன். இருந்தாலும் டவுட் செஷன்ல நீங்க வந்து கேள்விகள் கேட்டுக்கலாம். அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா இவ்வளோ ஒரு அற்புதமான ப்ராடக்ட்டை நம்ம கையில எடுத்துக்கிட்டு ஏன் சார் நம்ம ஏர்ன் பண்ணக்கூடியது? ஏர்ன் பண்றதுக்கான ஒரு அற்புதமான வாய்ப்பு இதுல கொடுத்துருக்கும் போது ஏன் நம்ம பண்ணக்கூடாது? அப்படிப்பட்ட ப்ராடக்ட் லட்சங்கள் கொடுத்தாலும் காப்பாற்ற முடியாத ஒரு நோய்கள் எல்லாம் இது சரிப்படுத்துது அப்படின்னு சொன்னா இந்த ப்ராடக்டோட ரேட் என்ன அப்படிங்கிறது அடுத்த கேள்வி வரும். இந்த ப்ராடக்ட் ஜஸ்ட் அனைவராலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய வெரி சிம்பிள் பிரைஸ் தான். ஒரு கஸ்டமரா நம்ம ஜாயின் பண்ணும் போது 6300 நம்ம கொடுத்து வாங்குறோங்க. 6300 நம்ம கொடுத்து கஸ்டமரா வாங்குறோம். வாங்கிட்டு நான் சொன்னபடி நீங்க ஃபர்ஸ்ட் டோஸ் 10ல இருந்து 15, அதுக்கு பிறகு நோயோட தன்மைக்கு தகுந்த மாதிரி 4 டோஸா 5 டோஸா நீங்க பிரிச்சு சாப்பிட போறீங்க. ஒரு பாக்ஸ் சாப்பிட்டதுமே கண்டிப்பா சேஞ்சஸ் பாடியில தெரியும், நல்லா இருக்கும், இம்ப்ரூவ்மெண்ட். அதுக்கு பிறகு மீண்டும் வேண்டும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா இந்த கம்பெனி ஒரு ஆப்ஷன் வைக்கிறாங்க. கன்சியூமரா